எஸ்கே குக்கிங் மற்றும் கிராஃப்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பங்குனி உத்திர வழிபாடு பற்றி. வாங்க சேனலுக்குள்ள போகலாம். பங்குனி உத்திரம் என்றால் என்ன? பங்குனி மாதத்துடன் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாள்தான் பங்குனி உத்திர நாள். இந்நாளில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் வாழ்வில் சுபிட்சமாக இருக்கலாம். இந்த நாள் ஏன் புனிதமானது தெரியுமா? இந்நாளில் தான் பார்வதி தேவி தவம் இருந்து சிவனை மணந்தார். மேலும் முருகப்பெருமான் தேவயானை திருமணமும் இந்த நாளில்தான். அதுமட்டுமல்ல, ராமர் சீதா கல்யாணம் கூட இந்நாளில் நடந்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது. எனவே ஜாதகப்படி திருமணத்தடை இருப்பவர்கள், திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் இந்நாளில் விரதமிருந்து இறைவனை வழிபட்டாலும் திருமண தடை நீங்கும். நல்ல வரன் அமையும். விரத முறை: காலை 6 மணிக்குள் குளித்து முடித்து விட்டு அருகில் உள்ள முருகன் சன்னதிக்கு சென்று முருகனிடம் எதற்காக இந்த விரதம் இருக்கிறீர்கள் என்று கூறுங்கள். எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் என்று கோரிக்கை வையுங்கள். அன்று கந்தாசஸ்தி கவசம் அல்லது 108 முறை முருகன் போற்றி சொல்லுங்கள். மாலை 6 மணிக்கு மேல் மீண்டும் இறைவனை தரிசித்துவிட்டு வீட்டிற்கு வந்து பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்யுங்க. கோவிலில் பிரசாதம் தந்தால் அதை சாப்பிட்டும் விரதத்தை நிறைவு செய்யலாம். முருகன் கோவிலுக்கு தான் செல்ல வேண்டுமா என்றால் இல்லை, சிவன் கோவிலுக்கும் செல்லாம். அவரை நோக்கியும் விரதம் இருக்கலாம். அல்லது பெருமாளை நினைத்தும் விரதம் இருக்கலாம். உங்க இஷ்ட தெய்வம் யாரோ அவரை நினைத்து விரதம் இருங்கள். ஆனால் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் சிறப்பு. கோவிலில் நெய்விளக்கேற்றி வழிபடுங்கள். அன்று கோவிலில் அன்னதானம் செய்யுங்கள். உங்கள் கர்மவினை நீங்கி நன்மை பிறக்கும். பங்குனி உத்திரம் அன்று இறை வழிபாட்டை மேற்கொண்டு அனைத்து வளமும் நலமும் பெறுக. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.